விஜய் பொதுக்குழு கூட்டியிருக்கார். அதுதான் இன்றைக்கி பெரும்பாலும் இப்போ பெரிய நியூஸ். அதுதான் பொதுக்குழு எப்படி கூட்டினாரு, என்ன பண்ணாங்கன்னா ஒரு 17 தீர்மானம் போட்டிருக்காரு. அதில் 1-2 நமக்கு உடன்பாடான தீர்மானம், சில தீர்மானம் நம்ம ஒத்துக்கொள்ள முடியாத தீர்மானம். முதல்ல இருமொழி ஆதரவு கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டிலேருந்து வர ஜிஎஸ்டியே கரெக்டாக வாங்கிக்கிறீங்க, ஆனால் தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் படிக்கிற நம்ம பிள்ளைங்களோட படிப்புக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க, ஆனால் மும்மொழி கொள்கையை திணிக்கிறீங்க. எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள். படிக்காத ஆளுங்கப்பா, நாட்டு மக்கள் கல்வியை கெடுக்காதீங்க. ஏன்னா அந்த இருமொழிக்கு இந்த பிஜேபிக்காரன் எவனுமே குரல் கொடுக்கறது இல்லை. காரணம் சந்தர்ப்பவாத அரசியல். நாங்கள் அப்படி இல்லை, தேசியவாதிகள், உண்மையான தேசியவாதிகள். அதனால் நாங்கள் எல்லாத்தையுமே மனசாட்சியுடன் வருங்கால தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லது, மாணவர்களுக்கு எந்த வருங்காலம், இதை எவனும் பேச மாட்டான் பிஜேபியில். ஒரு சில தலைவர்கள் இருக்காங்க, மேலே இருக்கிற நாகரிகமான தலைவர்கள் இருக்காங்க, அவங்கள நான் எப்போவுமே தாக்க மாட்டேன். பிஜேபியில் இருக்கிற மிகப்பெரிய தலைவர்கள் இருக்காங்க, ஹெச் ராஜா, தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், பொன் ராதாகிருஷ்ணன், எல் முருகன், நயினார் நாகேந்திரன், இவங்கெல்லாம் ரொம்ப டீசெண்ட். அவங்களெல்லாம் நாங்கள் தொடவே மாட்டோம். நான் சொல்கிறது வந்து இவங்க மற்ற தகுதியில்லா தலைவர்களை பற்றி தான் நாங்கள் சொல்கிறோம். அதனால் அவர் இப்போ இருமொழியை வந்து எதுக்கிறார். நான் சொல்லிட்டேன், படிக்காத ஆளுங்க நீங்கள், மாணவர்கள் வருங்காலத்துக்கு எடுக்காதீங்க. மும்மொழி இல்லை, 4 மொழி 5 மொழி கூட அவன் படிக்கட்டும், அவன் வாழ்க்கையில் முன்னேறட்டும். படிக்காத அரசியல்வாதி உள்ளே வராத, இருமொழியை பற்றி பேசாத. இந்தி திணிப்பை எதிர் நாங்களும் வரோம். இந்தி திணிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்தி இருக்கட்டும், நான் படிச்சுக்கிறேன் என்னுடைய வருங்காலத்துக்கு. ஆனால் நீ இந்தியை திணிச்சேன்னா நான் தான் முதல்ல எதிர்ப்பேன். இந்தியை திணிக்கக்கூடாது. இந்த ஐபிசி சிஆர்பிசிக்கு இந்தி பேரை வச்சு கூத்தரிச்சிங்கல்ல, அந்த வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது. அப்படி வச்சிங்கன்னா நாங்கள் தான் எதிர்ப்போம். அதனால் இந்த 2 மொழியில் இன்னும் திருந்த மாட்டேங்கிறாரு விஜய். அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதனால் விஜய் திருந்துங்க, படித்தவங்க யாரையாச்சும் கூப்பிட்டு கேளுங்க, வருங்கால மாணவர்களுக்கு எது நல்லது. சும்மா அந்த திமுககாரன் இதை வச்சுக்கிட்டு பண்ணாதீங்க அப்படிங்கிறது அந்த தீர்மானத்துக்கு நம்முடைய பதில். அதுதான். அதுக்கடுத்தது விஜய் அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட்டுருக்காரு இந்த கூட்டத்துக்கு. நான் என்ன கேட்குறேன், நடந்தது பொதுக்குழு கூட்டம். பொதுக்குழு கூட்டத்திற்கு உங்கள் அப்பா அம்மாவை சிறப்பு பார்வையாளர்களாக கூப்பிட்டீர்களா, இல்லை பொதுக்குழு உறுப்பினர்களாக அவங்கள ஆக்கிட்டீங்களா? இதுக்கு பதில் தேவை. அவங்க சிறப்பு பார்வையாளர்களாக கூப்பிட்டுருந்தீங்கன்னா ஓகே, பரவாயில்ல. உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் பொதுக்குழு உறுப்பினர்களாகிட்டா ஆக்கியிருந்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன, குடும்ப அரசியல் இல்லையா? அதனால் அவங்க எப்படி வந்தாங்க சொல்லுங்கள். பொதுக்குழு உறுப்பினர்களாக நீங்கள் சேர்த்தீங்களா இல்லையா? தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் வாரிசு அரசியலை எதுக்குறீங்க. அதனால் அந்த விஷயத்தில் விஜய் நமக்கு பதில் சொல்லணும். அதுக்கடுத்தது விஜய்க்கு பட்டம் கொடுத்துருக்காங்க, வெற்றி தலைவர் அப்படின்ட்டு பட்டம் கொடுத்துட்டாங்க விஜய். இனி வெற்றி தலைவர் என்று ஒரே குரலுடன் அந்த தளபதி பட்டத்தை இந்த பொதுக்குழுவில் இழந்து வெற்றி தலைவராக மற்றொரு தீர்மானமாக உங்கள் முன் நான் சமைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதை ஃபாலோ பண்ணி இந்த ஆதவ அர்ஜுன் வெற்றி தலைவர் அப்படி இன்னும் வெற்றியே அடையலை. அப்புறம் எங்கே வெற்றி தலைவர்? எம்ஜிஆர் புரட்சி பண்ணி கருணாநிதியை அடித்து தூக்கி 1 வருஷத்தில் இதில் ஜெயிச்சார் திண்டுக்கல் எலெக்ஷனில். அதனால் புரட்சி தலைவர் புரட்சி செஞ்சார். ஆளுங்கட்சியாக இருந்ததை ஒரு வருஷத்துக்குள்ளேயே தூக்கி அடித்தாருன்னு புரட்சி தலைவர்னு கூப்பிட்டாங்க. நீங்கள் எந்த வெற்றியும் பெறலை. இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி தலைவர், அவருக்கு புரட்சி தலைவர், ஜெயலலிதா அவர்களுக்கு புரட்சி தலைவி, ஸ்டாலினுக்கு வந்து தளபதி, அவருக்கு உதயநிதிக்கு இளைய தளபதி, கருணாநிதிக்கு கலைஞர். இப்படி தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு பூரா ஒரு பட்டப்பேர் கொடுத்துட்டாங்க. ஆனால் அண்ணாமலைக்கு இன்னும் பட்டப்பேர் கொடுக்குறேன் பிஜேபிக்காரங்க. அதிமுககாரங்க சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, என்ன சார் எல்லாருக்கும் பட்டம் கொடுத்துட்டாங்க, இந்த அண்ணாமலைக்கு மட்டும் பட்டம் கொடுக்கல அப்படின்னு. நான் சொன்னேன், நீங்களே ஒரு நல்ல பட்டமாக சொல்லுங்கப்பா, நம்மளே வச்சிடலாம் அப்படின்னு. அப்போ பெரும்பாலான அதிமுக தொண்டர்கள் என்கிட்ட சொன்னது, ஆபாச வீடியோ அண்ணாமலைன்னு வைக்கலாம் சார்னா. அதனால் இனிமேல் அண்ணாமலை ஆபாச வீடியோ அண்ணாமலை அப்படின்னு நாங்கள் அழைப்பது, அதிமுக உறுப்பினர்கள் அத்தனை பேரும் அது மாதிரி அழைக்கலன்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதனால் எல்லா தலைவர்களுக்கும் பேர் வச்ச மாதிரி அவர் வெற்றி தலைவர்னு பேர் வச்சுக்கிட்டார். அதுக்கு அடுத்த விஷயம்,
தொகுதி மறுசீரமைப்பு தேவையில்லையா தொகுதி மறுசீரமைப்பு பண்ண போகிறது இல்லைன்னு மத்திய அரசாங்கம் சொல்லிட்டாங்க. டீலிமிட்டேஷன் என்ற பேரில் தமிழ்நாட்டோட பார்லிமெண்ட் சீட்ஸ்லையும் கேள்வி வைக்க பார்க்குறீங்க. இதே கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த குரூப். தொகுதி மறுசீரமைப்பு அதுதான் இல்லைன்ட்டாங்களப்பா. 1971 அப்புறம் தொகுதி மறுசீரமைப்பை பண்ணலையே, ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஸ்டாலின் கத்துறாருன்னா 2026 எலெக்ஷனை ஐடியா வச்சு கத்துறாரு. நீங்கள் ஏன் கத்துறீங்க தொகுதி மறுசீரமைப்பை? அதுதானே கேட்குறோம். திருப்பி எப்போ எடுத்தாலும் தொகுதி மறுசீரமைப்பு. விஜய் அந்த வேலையும் பண்ணிவிட்டார். இது ஒரு குப்பையான ஒரு தீர்மானம். இருமொழி கொள்கை எப்படி குப்பையில் போட வேண்டிய தீர்மானமோ அதே மாதிரி தொகுதி மறுசீரமைப்பு இது ஸ்டாலின் ஏமாத்துகிற மாதிரி இவரும் விவரம் தெரியாமல் அதை பற்றி பேசி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது இந்த தீர்மானத்தை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய